நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ்லேருந்து புக் அவுட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. A sphere of diameter 12 cm is dropped in a right circular cylindrical vessel filled with water. If the sphere is completely submerged in water, the water level in the cylindrical vessel raises by 3 pi by 7 cm. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சிலிண்டரில் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் பாலை வந்து இப்படி உள்ளே போடுறாங்க. இப்படி போடுறதுனால ஆல்ரெடி இருந்த அந்த வாட்டரோட லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இன்க்ரீஸ்டு வாட்டர் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இன்க்ரீஸ் ஆன இந்த ஹைட்டு மட்டும் 3.5/9 சென்டிமீட்டருக்கு வாட்டர் வந்து ரேஸ் ஆகிருக்கு. அப்போ ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வெசல். அப்போ இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட டயாமீட்டர் தான் உங்களோட கொஸ்டினில் முதல்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பியர் ஆஃப் டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 12 இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்ததுனால அதோட ரேடியஸ் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும்னா டயாமீட்டரில் பாதி. அப்போ 6 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இந்த ஸ்பெரிக்கல் பாலோட ரேடியஸாக இருந்திருக்கும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த பாலை உள்ளே போட்டதுக்கப்புறம் இவ்வளோ வாட்டர் ரேஸ் ஆகிருக்குல்ல, அப்போ இந்த பாலோட வால்யூமும் இந்த இடத்துல ரேஸ் ஆன வாட்டரோட வால்யூமும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது. இந்த இடத்துல வாட்டர் ரேஸ்டை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல வாட்டர் ரேஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி என்ன ஷேப்பில் வாட்டர் ரேஸ் ஆகிருக்குன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வாட்டர் ரேஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த ரேஸான வாட்டரோட வால்யூமும் உள்ளே விழுந்த இந்த பாலோட வால்யூமும் சேம் தான். அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த வாட்டர் ரேஸ்டுன்னும் போது நம்ம சிலிண்டரோட மொத்த ஹைட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எவ்வளோ தூரம் வாட்டர் வந்து ரேஸ் அப் ஆச்சோ அதை தான் ஹைட் ஆஃப் த சிலிண்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்டு வந்து ஒரு சிலிண்டரில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்ததுனால அதோட வால்யூமோட ஃபார்முலா πr²h அப்படின்னு எடுக்கணும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்றது வந்து 4/3 πr3. இதோட ஆர் வந்து நம்மளுக்கு அங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற ஆரும் இங்கே இருக்கிற ஆரும் சேம் கிடையாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இதை வந்து R1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஆர்னே வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்ஸில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற பையும் இந்த பக்கம் இருக்க பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாருமே மல்டிப்பிளில் மட்டும் தான் இருக்காங்க, அதனால் கேன்சலேஷன் பாசிபிள். இந்த R1² அப்படியே இருக்கும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3/5/9 அப்படின்னு. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை இம்ப்ராப்பராக நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 9 3s are 27. 27 கூட 5 ஆட் பண்ணும்போது 32/9 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியல, அப்படியே வச்சுக்கோங்க. 32/9 அப்படி தான் ஹைட்டு. 4/3 மல்டிபிள் பை R3. R3ன்றது உங்களோட ஸ்பியரோட ஆர் வந்து இங்கே 6ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 6 மல்டிபிள் பை 6 அப்படின்னு எழுதியிருக்கணும். இந்த 3 டேபிளில் இந்த 6 வந்து இங்கே 2 டைம்ஸ்ன்னு கேன்சல் ஆகிருக்கும். நமக்கு தேவை இந்த ஆரோட வேல்யூ தான். R1² ஈக்குவல் டு இங்கே நம்மக்கிட்ட ஆல்ரெடி 4 2s are 8, ஒரு 6 இன்னொரு 6 இருக்குது. இங்கே இருக்கிற 32/9 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 9/32 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம். ஸோ 8 டேபிளில் 8 1s are 8 4s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 4 டேபிளில் திருப்பி இது 2 டேபிளில் 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், திருப்பி இது 1 டைம், இது 3 டைம் அப்படின்னு கேன்சல் ஆயிருக்கு. ஸோ R1² ஈக்குவல் டு 3 3s are 9, 81 அப்படின்னு கிடைக்குது. 81 அப்படின்றத நம்ம என்னன்னு கூட எழுதிக்கலாம், 9² அப்படின்னு எழுதிக்கலாம். R1² ஈக்குவல் டு 9² அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ R1ஓட வேல்யூ வந்து டெஃபினட்டாக 9 தான். பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல். R1 அப்படின்றது தான் நம்மளோட சிலிண்டரோட ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இங்கே. ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வெசல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வெசல் அப்படின்றது வந்து 2 டைம் R1. ஸோ 2 டைம் 9, 2 9s are 18 சென்டிமீட்டர். கொஸ்டினில் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதோட ஆன்சரை நீங்கள் சென்டிமீட்டரில் கொடுக்கணும். அதில் ஆர் ஆப்ஷனில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். A wooden toy is in the shape of a cone standing on a hemisphere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. with both their radii being equal to 3 சென்டிமீட்டர். ரெண்டு பேரும் இப்படி அட்டாச் ஆகிருக்காங்க. ரெண்டு பேரோட ரேடியஸும் என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா 3 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் கொஸ்டினில் இருக்குது. அண்ட் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு 5. கோனோட ஹைட்டு மட்டும் 5 இருந்தது. இது வந்து கோன், இதோட லென்த் மட்டும் 5 இருந்தது கொஸ்டினில், 5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வுட் யூஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கோனோட வால்யூமையும் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமையும் கண்டுபிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த வுட் யூஸ்ட் அப்படின்றது, ஸோ வால்யூம் ஆஃப் வுட் யூஸ்டுன்றது கோனோட வால்யூம் ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம். வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்றதோட ஃபார்முலா 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 2/3 πr3. இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதை விட நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. அதனால் அதை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம்.
2 பேருக்கும் என்னெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. 2 பேர்கிட்டயுமே பை காமனா இருக்கு. வெளில எடுத்துடலாம். இங்கேயும் டினாமினேட்டர்ல 3 இருக்கு. இங்கேயும் டினாமினேட்டர்ல 3 இருக்கு. வெளில எடுத்துடலாம். இங்க ஆர் ஸ்கொயர்ட் இருக்கு. இங்க ஆர் கியூப் இருக்கு. ஸோ காமன்னு பார்க்கும்போது சின்ன நம்பர் எடுக்கணும். அதனால ஆர் ஸ்கொயர்டையும் வெளில எடுத்துடலாம். ஸோ இங்க ரிமைனிங் இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஹெச் மட்டும் இருக்கும். செகண்ட் டேர்ம்ல ஒரு 2 அப்புறம் இங்க ஆர் கியூப்ல ஒரு ஆர் மட்டும் இருக்கும். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த டாயோட டோட்டல் வால்யூம். ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பைக்கு அவங்க வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 22/7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பைக்கு பதிலாக 22/7 இங்கே டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குல்ல, அந்த 3 இங்கே டினாமினேட்டர்லேயே போட்டிருக்கணும். ஆர் ஸ்கொயர்னா இங்கே 3 கொடுத்துருக்காங்க, அதனால 3 × 3 ஆர் ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை எழுதியிருக்கோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச் + 2r. ஹெச்ன்றது கோனோட ஹைட்டு, ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 + 2 டைம்ஸ் ரேடியஸ். ரேடியஸ் வந்து 3ன்னு ஆல்ரெடி கொஸ்டின் இருக்குது, அதனால அங்கே 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஒரு 3க்கு இந்த ஒரு 3 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ரிமைனிங் 22 3s are 66. கீழே வந்து ஒரு 7 இருக்கு. இங்கே உள்ள வந்து ஒரு 5, 2 3s are 6ன்னு கிடைச்சிருக்கும். 5ம் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 11 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1 6 are 6 வரும். ஸோ 11 டேபிளில் மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் 12, 2 பேலன்ஸ் 1 வரும். கடைசி நம்பர் அப்படியே எழுதணும். ஆல்ரெடி ஒரு 1 கேரி ஓவர் இருக்கிறதுனால 726. கீழே வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட 7 இருக்குது. ஸோ 726/7. கொஸ்டினில் சென்டிமீட்டர் இருக்குது, வால்யூம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டிவைட் பண்ணி டெசிமல் ஆன்சர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதே சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து அதே கொஸ்டின் பேப்பரில் ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 2π to 4π தென் ஏரியா பிகேம்ஸ் டேஷ் ஆஃப் த ஒரிஜினல் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πலேருந்து 4πக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது வந்து 2πr அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகினிங்கில் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πயாக இருந்திருக்கு அப்படின்னா அவங்களோட ரேடியஸ் என்னவாக இருந்திருக்கும்னா ரேடியஸ் 1ஆக இருந்திருக்கணும். அப்போ தானே சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πயாக இருந்திருக்கும். இப்போ ரேடியஸ் ஃபஸ்ட்டு 1ஆக இருந்திருக்கு. அடுத்து அதே சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவாக மாறி இருக்குது, 4πயாக மாறி இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr, இதோட வேல்யூ வந்து 4πயாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஆரோட பிளேஸில் கண்டிப்பாக 2 இருந்திருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ஆர் இப்படி கண்டு கூட படிக்கலாம். மல்டிப்பிள் இருக்க 2π அங்கே போனால் டிவைட் ஆகும். 4π/2π அப்படின்னு எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் ரேடியஸ் என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 1ஆக இருந்து ரேடியஸ் 2க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πலேருந்து 4πக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் ரேடியஸ் 1லேருந்து ரேடியஸ் வந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ரேடியஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா வந்து ஒரிஜினல் ஏரியாவோட எவ்வளோ மடங்காகும், ஆஃப் ஆகுமா, டபுள் ஆகுமா, 3 டைம்ஸாக 4 டைம்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ ஆர் 1ஆக இருக்கும்போது ஏரியா கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பேசிக் ஃபார்முலா πr². இதில் ஆரோட வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ இது வந்து π அப்படின்னு கிடைக்கும். இதோட ஏரியா பாருங்கள், ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னா 2 அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து 2² அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 4π அப்படின்னு கிடைக்குது. ஸோ பிகினிங்கில் 1πன்னு இருந்துச்சு, இப்போ 4π அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.